வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போயுமே நான் வந்து ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறேன், சோகமாக பேசுகிறேன், ஏன் மூஞ்சி அப்படி வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கால் பண்ணிங்க. சீரியஸ்லி வந்து ஒரு அட்மினாகவே எடுத்துகிட்டு போயிருக்கலாம்டா. அவங்க கொடுக்குற காசு வாங்கி தின்னுட்டு அவங்க சொல்கிற வேலையை கேட்டு அவங்க அட்மினாக இருந்துட்டு போயிடலாம். நம்மளுக்கு எதுக்குடா அந்த பொதுப்பணி இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு வந்து எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்து என் மனசு சரியில்லை. எப்போயுமே மனசு இல்லாட்டி இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்துடுவேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே காமிங்க பாருங்கள், ஒரு அழகாக இருக்கு பாருங்கள். மலை இருக்கும், உச்சியில் மலை இருக்கும், உச்சிக்கு கீழே வந்து ஒரு ஓட்டு கொட்டகை இருக்கும். அங்கே தான் வந்து இந்த முன்னோர்கள் வாழ்ந்த இடமா வந்து பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா இது ரொம்ப அமைதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு சத்தமும் இருக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே வந்துடுவோம் எப்போயுமே. நாங்கள் வாடா கொஞ்சம் போய் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கும் சூர்யா சிக்காவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே இடத்துல தான் சூர்யா சிக்கா வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வீடியோ நான் எடுத்து கொடுத்தேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது. இதையே சொல்ல வரேன்னா, எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நான் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து அவங்க பார்த்தாலும் அவங்களுக்கே தெரியும். சிக்கன் சமைச்சிக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கூட இருக்கும், கிஸ் பண்ணுற மாதிரி பூ வச்சு மறைச்சிருக்க மாதிரி ஒரு தமிழ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய ஞாபகங்களை வந்து நிறைய இடத்துல தொலைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தேடுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. பட் வந்து இவ்வளோ ஃபேமிலி கஷ்டத்துலேயும் இவ்வளோ விஷயம் நடக்குது. எனக்கு சுற்றியில் நிறைய விஷயங்கள், மர்மமான விஷயங்கள் நடந்துக்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பின்னாடி எனக்கு என் காதுபடையே அது வருது. அந்த விஷயங்கள்லாம் நான் கேட்கும்போது எனக்கு சுத்தமாக இது வரைக்கும் பயமே கிடையாது. பட் எனக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா, எனக்கு காலி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்ற ஒரு டவுட் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ கடினம் உழைச்சிக்கிட்டு இருப்போம், நமக்கான தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் நமக்கு வரக்கூடிய இன்கம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் இந்த சொல்ல வரேன்னா, அந்த இன்கம் வந்து வச்சு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா, இல்லை அப்பாவை பார்க்க முடியுமா, அண்ணன் ஃபேமிலியை பார்க்க முடியுமா, என் ஃபேமிலியை பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. இப்போ எனக்கு வர அட்மின் சம்பளமும் கிடையாது, ப்ளஸ் எனக்கு யூடியூப்லேயும் இன்னும் சம்பளம் ஏறலை, ப்ளஸ் வந்து ஸ்டுடியோ ஃபீல்டும் இவங்களால் போயிடுச்சு, ப்ளஸ் வந்து நான் 2-3 சேனலுக்கு அட்மினாக இருக்கேன். அந்த வேலையும் என்னால் பார்க்கறதுக்கான டைமும் கிடைக்கல. மற்றபடி சுமி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் தான் என்னோடய மைண்ட் செட்டு. எல்லாமே சுமி அவங்க சப்போர்ட் பண்ணணும், சுமி அவங்கள செக்யூர் பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் பிரதர் எனக்கு இருக்குது. அதுக்கு கிடைச்ச ஒரு பட்டம் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பட்டம் வந்து ரொம்ப எனக்கு என் வாழ்க்கையில் நான் கேட்காத ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்தாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்கணும். நம்ம வந்து பண்ணுற விஷயங்கள் வந்து டக்குன்னு வெளியில் போயிடக்கூடாது, டக்குன்னு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுல கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கேன். பட் நம்ம நடக்கிறதுலாம் அப்படி நடக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனிவே நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்ச நாளில் சரியாயிடும்னு நான் நம்புகிறேன். நான் எப்போ வந்து சோகமாக இருந்தாலும் இங்கே ஒரு சாமி இருக்குது, முனியாண்டி. இந்த சாமிக்கிட்ட தான் வந்து சொல்லி நான் ஃபீல் பண்ணி அழுவேன். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த சைடு மதுரையிலேருந்து தஞ்சாவூர் இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா சும்மா விசிட் பண்ணிவிட்டு இங்கே சாமி கும்பிட்டு போங்க. நடக்குமா இல்லையான்னு ரெண்டாவது பிரச்சனை, அது நடத்துறதுக்கான தைரியமும் மன நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் சுயராக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, எனக்கு வந்து நான் காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறையா கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட்டை பார்த்து உங்களை படித்து எப்பயும் போல ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ போட்டு 2 hours ஆகிடுச்சு. இப்போ எடுக்கும்போது மணி 4 மணி. இதை அவங்க நான் போஸ்ட் பண்ணுறேன். லைவ் இன்றைக்கி வருவேனா இல்லைன்னு தெரியல. இந்த கமெண்ட்லாம் படித்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அழகு அப்படின்னு ஒருத்தர் பண்ணுங்க, 100% நம்பிக்கை இருக்குது, சுமிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு போட்டிருக்காரு. நான் சுமிக்கு இல்லை, கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண நான் தயார். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்னா பண உதவிலாம் கிடையாது, நீங்கள் அப்போ நினைக்காதீங்க. எனக்கு மக்கள் சப்போர்ட் வேணும். மக்கள் நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் பண்ணுங்கள் பிரதர், நாங்கள் இருக்கோம் உங்கள் பின்னாடி, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் முழு மூச்சாக இறங்குங்கன்ற ஒரு சப்போர்ட் எனக்கு வேணும். அது இருந்தால் போதும். அடுத்து இன்னொருத்தர் அதே அழகு 01ன்னு அன்றைக்கி நீ லைவ் போட்டப்போ கருப்பு வாய்ஸ் கேட்டுச்சு. நீ ஏன்டா டன் ஆக என்று கேட்டேன். ஆனால் நீ மியூட்டில் போட
அதை பற்றி மக்களுக்கு ஒன்றுமே நீ சொல்லலை. நீ ஏதோ பண்ணுற, மக்களை ஏமாற்ற நினச்சா அவ்வளோதான்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அழகு பிரதர், மக்களை ஏமாற்றணுன்றது எனக்கு நோக்கமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏமாற்றதா இருந்தால் நான் வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் பேசிடுவேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டென்ட்டு அப்படின்னு. நான் ஏமாற்ற கிடையாது. அது உங்களுக்கும் கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிய வரும். ரெண்டாவது செகண்ட் ஒன்று என்னென்னா, அவருக்கு நான் ரிப்ளையும் போட்டேன். ஆமாம் போ கடுப்பை கலப்பாத அப்படின்னு போட்டிருக்காரு. நான் ரிப்ளை பண்ணதுக்கு என்னாச்சு ப்ரோ தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெளிவாக தான் சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. அடுத்து வந்து அழகு மாரி வீடியோ வருது தம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா ரொம்ப நன்றி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அடுத்து கவலைப்படாதீங்க, கடவுள் கெட்டவர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்க மாட்டார்கள், ஆற விட்டு அடிப்பார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆற விட்டு அடிப்பார். நல்ல மனிதராக மாறிட்டீங்க ப்ரோ, அப்போதே கடவுள் நல்ல மனிதர்களுக்கு உடன் தான் இருப்பார் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் அதுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபேமஸ் ஆகிறதில் தப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன். அடுத்து கோமதி, குமரேசன் தம்பி ப்ளீஸ் டோன்ட் பேக் சிக்கா அண்ட் சூர்யா பட் ஜெயில் மேட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நான் என்ன ரிப்ளை கொடுத்துருக்கேன்னா, என் வாழ்க்கையில் நான் பின்னாடி போகிறதா சரித்திரமே இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சோர்வடைஞ்சிட்டா, நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் லைட்டில் வந்து சன்லைட் இருக்குது, இங்கிட்டு வாங்க, நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய போர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அந்த போரில் நான் வந்து ராஜா கிடையாது, நான் வந்து தளபதி, போர் தளபதி. அப்படின்றப்ப நான் வந்து எனர்ஜியாக பேசினா தான் எனக்கு பின்னாடி இருக்க படைகள், போர் வீரர்கள் வந்து முன்னாடி போவாங்க. இப்போ நானே சோர்ந்து பேசுன்னு வச்சுக்கோங்களேன், என் பின்னாடி யாரும் வருவாங்களா? அப்போ படையை தோற்றுரும். நான் தோக்க விட மாட்டேன் என் படைகளை. எனக்குள்ளே இருக்க விஷயத்தை கடைசி மூச்சு வரைக்கும் நான் போராடுவேன்ற விஷயத்த இது மூலமாக சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கமாண்ட் படித்து என் வீடியோ போடுறேன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் அதுக்கு என்ன சொல்கிறேன்றது தான் இந்த கமாண்ட் வீடியோ. அடுத்து ராதா ரமணன் போட்டிருக்காரு, உங்கள் அக்கா என்பவள் உண்மையில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இருக்கா. என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே புரியலை. ஓகே, பட் சூர்யா உன்னை போட்டு தள்ள திட்டம் போட்டு விட்டால் பிரதர் அதுவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மகிழ் மீடியா பிரதர், அதாவது பிரதர் இந்த மாதிரி சில்லி கொஸ்டினுக்கெலாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாது பிரதர். அவங்க அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டாலே நான் வந்து அடுத்த ஸ்டெப் நான் மூவ் பண்ணிடுவேன், எனக்கு ஈஸியாகிடும் மூவ் பண்ணுறது. அதனால் அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ரிப்ளை கொடுக்கல. அந்த மாதிரி பிளான் பண்ணுற ஆளும் அவங்க கிடையாது. பார்ப்போம். லாஸ்ட்டோட நீ என்ன சொன்ன வேறு ஒன்றுமே புரியுமா? இந்த வீடியோ எண்டு பண்ணிட்டேன் மென்டல் அப்படின்னு பேசியிருக்காங்க அருணா மேடம். அதான் என்னால் பேச முடியல, எனக்கு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன். 5 பேர் ப்ராட் பண்ணுறீங்க, நல்லா தெரியுது, மக்களை ஏமாற்ற பிளானிங். இது யார் சொல்லியிருக்கா? சத்யா 2152 சிஸ்டர். ஓகே, 5 பேர். அவங்க யாருமே எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க யாருமே எனக்கு தெரியாது. நான் இண்டிவிஜுவலாக போயிட்டு மக்களை சந்தித்து இன்றைக்கி நடக்கிற விஷயத்தை வச்சு நான் பிளான் பண்ணி நான் வீடியோ எடுத்து கண்டென்ட் போட்டு யூடியூப்பில் வியூஸ் வர வைக்க முடியுமா முடியாதா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி வியூஸ் கொண்டாடணும், எப்படி அதை ரன் பண்ணணும், எப்படி ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணணுன்ற விஷயத்த ஓரளவுக்கு தெரிஞ்ச எனக்கு கண்டென்ட் போட்டு யூடியூப் சம்பாதிக்கிறது தெரியுமா தெரியாதா? பட் எனக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணுறதுக்கான இஷ்டமும் இல்லை. எனக்கு என்னென்னா மக்கள் சப்போர்ட் எனக்கு வேணும், மக்கள் வந்து எனக்கு நம்புகிறாங்க, அவங்களுக்கு வந்து நான் உண்மையாக இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனிவே இன்னமும் செய்வேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பின்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா, நம்பினீங்கன்னா கண்டிப்பாக செய்வேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம லைவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.